வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ஆந்திரா ஸ்டைல்ல ஒரு தொகையல் பார்க்க போறோம். அவங்க இது சட்னி அப்படின்னு தான் சொல்றாங்க. நான் ஆந்திரால ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவங்கள கேட்டுட்டேன், என்னென்ன போட்டிருக்கீங்க, எல்லா விதமான ஃபிளேவரும் இருக்கு, எல்லா விதமான டேஸ்ட்டும் இருக்கு அப்படின்னு. அப்புறம் அவங்க எனக்கு சொன்னதை வச்சு நான் ட்ரை பண்ணேன். இது ரொம்ப சூப்பரா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா நிறைய இன்கிரீடியன்ஸ் இருக்கு, எல்லாம் கொஞ்சம் 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 இருக்கு. இது ஒவ்வொன்றையும் நம்ம தனித்தனியா வறுத்துக்கணும். சாதத்துக்கு பசங்க சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமா இருக்கு. ஈவன் டிஃபனை தொட்டு சாப்பிட்டாலுமே நல்லா இருக்கு. இது நம்ம ஆனியன் கார்லிக் சேர்த்து பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். அவங்க பூண்டையும் வெங்காயம் போட்டு தான் பண்றாங்க. நம்ம வேண்டாம்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா இந்த ஆந்திரா தொகையில் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். நம்ம சட்னிக்கு வறுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, இதை நல்லா வறுத்துப்போம். பாருங்க, வேர்க்கடலை நல்லா வறுபட்டாச்சு. இது வேற பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். 1/4 டீஸ்பூன் வெந்தயம், இதையும் வறுத்துப்போம். லேசா நிறம் மாதிரி படப்படன்னு பொரியும் இல்லையா, அது வரைக்கும் நம்ம வெந்தயத்தை வறுத்துக்கலாம். பாருங்க, வெந்தயம் நல்லா நிறம் மாதிரி நல்லா மணக்க ஆரம்பிச்சாச்சு. இதையும் நம்ம இந்த பிளேட்டுக்கு எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு, இதையும் நம்ம வறுத்துக்கலாம். எள்ளு நல்லா படப்படன்னு பொரியும் இல்லையா, அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். சில எள்ளு பொரியாம இருக்கும், அது என்ன ஆகும்னா நல்லா அப்படி புகஞ்சு வரும். அந்த மாதிரி வந்ததுமே ஆஃப் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். எள்ளு பாருங்க நல்லா அப்படி படப்படன்னு பொரிய ஆரம்பிச்சாச்சு. இப்போ இதையும் அந்த பிளேட்டுக்கு எடுத்துப்போம். பாருங்க நல்லா பொரியுது பாருங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, இதையும் செவக்க வறுத்துப்போம். பாருங்க, கடலைப்பருப்பு நல்லா வறுபட்டாச்சு. இதையும் நம்ம இப்போ இந்த பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இதையும் செவக்க வறுத்துப்போம். இதுல ஒவ்வொரு சாமானும் வறுபடுற நேரம் மாறுபடும் இல்லையா, அதனால நம்ம ஒவ்வொன்றும் தனித்தனியா வறுத்துக்கணும். பாருங்க, உளுத்தம்பருப்பு நல்லா வறுத்தாச்சு. இதையும் அந்த பிளேட்டுக்கு எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் மல்லி, இதையும் வறுத்துப்போம். மல்லி நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்தா போதும். இது ரொம்ப சீக்கிரம் வறுபட்டுடும். மல்லி வறுபட்டாச்சு. இதோடையே 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தை சேர்த்துக்கலாம். ஜீரகம் பார்த்தீங்கன்னா அதோட சீக்கிரமா தீய ஆரம்பிச்சிடும். டக்குன்னு ஒரு 4 தடவை அப்படி வறுத்துட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதையும் அந்த பிளேட்டுக்கு நம்ம மாத்திக்கலாம். இப்போ கடாயில 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நான் ஒரு 3 நார்மல் மிளகாயும் 3 காஷ்மீரி மிளகாயும் எடுத்துட்டு இருக்கேன். காஷ்மீரி மிளகாய் கொஞ்சம் நல்லா நிறம் கொடுக்கும். இதை இப்போ இந்த எண்ணெயில வறுத்துக்கலாம். ஃப்ளேம் கொஞ்சம் சிம்ல வச்சுட்டு நல்லா வறுத்துப்போம். சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா இதை நம்ம அப்படி பிச்சு எடுத்துக்கலாம். அப்பதான் நல்லா ஈஸியா ஃப்ரை ஆகும். இதை மிளகாயோட சேர்த்து வறுத்துப்போம். பாருங்க, மிளகாயும் புளியும் நல்லா வறுப்பட்டாச்சு. இதை பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்துட்டு இருக்கேன். இதையும் நம்ம வறுத்துக்கலாம். இதையும் கொஞ்சம் அந்த ஈரம் போக நல்லா வறுத்துப்போம். இப்போ தேங்காயோட நல்ல ஒரு மணமா இருக்கும். ஆந்திரால அவங்க கொப்பரை தேங்காய் யூஸ் பண்ணுவாங்க. கொப்பரை தேங்காய்னா ரொம்ப வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ தேங்காயும் நல்லா வறுப்பட்டாச்சு. இது எப்படி அந்த கடாயிலேயே இருக்கட்டும். இதெல்லாமே கொஞ்சம் சூடு ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சட்னிக்கு வறுத்தோம் இல்லையா, எல்லாமே நல்லா சூடு ஆறியாச்சு. இப்போ மிக்ஸி ஜாருக்கு எடுத்துக்கலாம். சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்காம ஃபர்ஸ்ட் இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த வறுத்த தேங்காயும் சேர்த்து கொஞ்சமா தண்ணியும் ஊற்றி சட்னியை அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் குறப்பா அரைச்சி எடுத்துப்போம். பாருங்க, அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இந்த மாதிரி குறப்பா அரைச்சிருக்கேன். சாதத்துக்கு அப்படின்னா இந்த அளவுக்கு கெட்டியாவே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதுல வெங்காயம் பூண்டு சேர்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி அரைச்சதுக்கு அப்புறம் ஒரு வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி போட்டு ஒரு 4 பல்லு பூண்டை போட்டு ரொம்ப பேஸ்ட் ஆகாம அப்படியே சின்ன சின்ன பீசஸா இருக்கிற மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். நான் இன்னைக்கு வெங்காயம் பூண்டு எதுவும் சேர்க்கல. நான் இதை இன்னைக்கு டிஃபனுக்கு அரைச்சிருக்கேன். இன்னும் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நான் அரைச்சிக்க போறேன். கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை தாளிச்சுக்கலாம். டிஃபனுக்கும் சாதத்துக்கும் பர்ஃபெக்டா மேட்ச் ஆகக்கூடிய ஆந்திரா சட்னி சர்விங்க்கு ரெடி. இன்னைக்கு எங்க வீட்டுல டின்னர் இட்லி. இந்த இட்லிக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு இந்த ஆந்திரா சட்னி நான் அரைச்சிருக்கேன். இப்போ இட்லியை இந்த ஆந்திரா சட்னியை தொட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துலாம் வாங்க. எள்ளு, வேர்க்கடலை எல்லாமே சேர்த்துருக்கோமா, நல்ல வாசனையா இருக்கு. சூப்பரா இருக்குங்க சட்னி. கொஞ்சம் நல்லா காரசாரமா இருக்கு. இட்லிக்கு ரொம்பவே அருமையா இருக்கு. இட்லிக்கு மட்டும் இல்லை, எல்லா டிஃபனுக்குமே நல்லா இருக்கும். சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிடணும் அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா, பச்சையா ஒரு வெங்காயம் ஒரு 4 பல்லு பூண்டு போட்டு குறப்பா அரைச்சி சேர்த்து சாதத்துல பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன், அது ரொம்ப சூப்பரா இருக்கு. நிறைய இன்கிரீடியன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா வறுத்து அரைச்சிருக்கோம் இல்லையா, மல்டிபிள் ஃபிளேவர்ஸ், அதனால ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த சட்னி நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.